வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சூப்பரான மாசான எதிர்பார்த்த ராஜாராணி டாஸ்க் வந்தாச்சு. இந்த ராஜாராணி டாஸ்க்கை நம்ம நினச்சாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நினைவுக்கு வருவது அசீம், அதுக்கப்புறம் ராஜகுருவாக இருந்த விக்ரமன், அதுக்கப்புறம் சிறுநீர் என்று சொன்ன ரச்சிதா. ஸோ இவங்க தான் வந்து மெயினாக வந்து நம்ம ஞாபகத்தை வருவாங்க. அதே மாதிரி ஜொல்லு விட்ட பாஸ்கரா, அந்த டான்ஸ் மாஸ்டர், அவர் ஒருவர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சூப்பரான ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய வந்து இந்த ராஜாராணி டாஸ்க்கில் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்க் இங்கே வந்திருக்கு. இவங்க இதை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றதான் ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஒற்றன் தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அந்த ஒற்றனாக தேர்ந்தெடுக்கிற பர்சன் உங்களுக்காக மட்டும்தான் அவர் தான் செயல்படுவார், ஆப்போசிட் நாட்டுக்கு மட்டும்தான் செயல்படுவார், தன்னோட நாட்டுக்கு செயல்பட மாட்டார் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்துட்டார் பிக் பாஸ். இப்போ அதை யார் வந்து இது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கேர்ள்ஸ் டீம்லேயும் பாய்ஸ் டீம் பேசிட்டு இருக்கும்போது கேர்ள்ஸ் டீமில் முதல்ல சொல்லிட்டாங்க ஜாக்லின், எனக்கு தெரிஞ்சு என்ன தான் வந்து அவங்க ஒற்றனாக போடுவாங்க. சப்போஸ் நான் ஒற்றனாக ஆகிட்டேன் அப்படின்னா என் முன்னாடி எதையும் சொல்லிடாதீங்க, அப்புறம் என்னால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் போய் அங்கே சொல்ல வேண்டியதாகிடும். அதேமாதிரி செய்கையை நான் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த கேரக்டருக்கு நான் மாற வேண்டியது இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிவிடுவாங்க. அதேமாதிரி இந்த பக்கம் டிஸ்கஷன் நடக்குது. அதில் வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்குமார் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்துட்டு மொத்தம் ஒரு 4 பேரை தான் நம்மளால் வந்து அந்த ஒற்றனை இது பண்ண முடியும். அது யாருன்னா அன்ஷிதா, சத்யா, வர்ஷினி, ஜாக்லின். அன்ஷிதா வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களால மறைக்க முடியாது. சத்யா வந்துட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். வர்ஷினி வந்துட்டு சுத்தம், அவங்கள நம்புறது வேஸ்ட்டு. ஸோ ஜாக்லின் தான் இதுக்கு கரெக்டான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின் ஒற்றனை ஆக்கிட்டா அந்த டீமில் ஒரு பெரிய பலமே கம்மியாகிடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்தை வந்துட்டு அங்கே பதிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நைஸாக சொல்லணும்னு சொல்லி ராஜ மந்திரியாக இருக்க போகிற நம்ம ரயானை வச்சு மூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிரஜையாக இருக்கிற அருண் வந்து அப்படியே நைஸாக போய் பேசுகிற மாதிரி பேசி நீ தான் அந்த ஒற்றன்னு சொல்லிட்டு வந்துடுறாப்புல. ஸோ இந்த பாய்ஸ் டீமுக்கு உண்டான நாட்டுக்கு ஒற்றனாக வந்துட்டு கேர்ள்ஸ் டீம்லேருந்து நம்ம ஜாக்லினை தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் தான். ஜாக்லின் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த டாஸ்க் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, செம்ம மொக்கையாக இருக்க போது பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.